இந்த வீடியோவில் என்னோடய கேபினெட்டை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா. என்னோடய சிஸ்டத்துக்கு நான் வாங்கின ஒரு கேபினெட், ஒரு மீடியம் லெவல் கேபினெட். எனக்கு இது போதுமான கேபினெட்டாக இருந்தது. இதில் இந்த கேபினெட்டுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு கேபினெட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான என்னென்ன டிப்ஸ் தேவைப்படும் அப்படின்றதையும் அப்படியே சொல்கிறேன். என்னோடய கேபினெட்டோட ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனும் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபிங்கர்ஸோட RGB ஃப்ளோ C2, ஓகேங்களா. மாடல் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஃபிங்கர்ஸோட RGB ஃப்ளோ C2 இந்த மாடல் கேபினெட் தான் வாங்கியிருக்கிறோம். RGB கேபினெட். ஸோ இதோட மாடல் நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், RGB ஃப்ளோ C2. இது ஒரு நம்பரு, வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ வந்துடும். ஸோ இதோட மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதோட MRPயும் கீழே கொடுத்துருப்பாங்க. நிறைய கேபினெட் இருக்குது. நான் ஏன் இந்த கேபினெட் எடுத்தேன் அதுக்கான ரீசன்ஸையும் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதில் MRPயும் பார்த்துங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேபினெட் தேவைப்படும், ஓகேங்களா. ஒரு சிலர் கேபினெட்டை பெருசாக பார்க்கவே மாட்டாங்க, அது ஒரு சின்ன டப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு சிலர் கேபினெட்டை எனக்கு ரொம்ப வித் LED லைட்டோட கம்மியாக இருக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருந்தாலும் சரி, கேபினெட் நல்லா வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க, ஓகேங்களா. ஒரு சிலர் கேபினெட்டை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் கேபினெட்டை பார்த்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. அதர் டிஸ்ட்ரிக்ட்லையும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து கொரியர் போட்டுருவோம். ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு நாளே ரீச் ஆகிடுது. ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எந்த பொருள் தேவைப்பட்டாலும் சரி. ஸோ இந்த கேபினெட் நான் எதுக்காக சூஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு 2-3 கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஜஸ்ட்டு பில் பண்ணோம், சிஸ்டம் பில் பண்ணோம். இதை பார்த்த உடனே என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லைட்டிங்காகவே பார்த்தீங்கன்னா, லைட்டிங்கும் சரி, அந்த ஃபினிஷிங்கும் சரி, அதுக்காகவே பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது லைட் ஃபுல் லைட்டு, நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆன் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. இது ஃபுல் லைட்டு, ஃபுல் ஃபேனு, அப்படி இப்படிலாம் பெருசாலாம் இருக்காது. சின்ன ஒரே ஒரு கோடு போட்ட மாதிரி தான் லைன் இருக்கும், ஓகேங்களா. இப்போ அப்படியே அன்பாக்சிங் பண்ணி காட்டுற மாதிரிங்க. தர்மாக்கோல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் எல்லாமே ஃபுல்லாக வுட்டு அட்டை பாக்ஸ் தான் இருந்துச்சு, ஓகேங்களா. அட்டை பாக்ஸ் இருந்தது, நடுவில் கவர் போட்டிருந்தாங்க. இது கிளாஸ் டோரு அது இதெல்லாம் பெருசாலாம் இல்லை, ஆனால் RGB கேபினெட், ஓகேங்களா. ஒரு டீசெண்டான RGB கேபினெட். அதேமாரி பார்த்த உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதோட பில்ட் குவாலிட்டி வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த பாட்டமும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்துங்க, நம்மளுக்கு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று வந்துடும். ஆன் ஆஃப் பட்டனு, பவர் ஆன் ஆஃப் பட்டனு பெருசாகவே இருக்கும். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா RGBக்கான பட்டன். கிட்டத்தட்ட ஒரு 13 மோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, 13 மோட்ஸ் தான் நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு RGBக்கான LED, ஓகேங்களா. RGBக்கான அந்த LED லைட் எரியிற இடம் இந்த இடம் தான். அந்த ஒரே ஒரு லைன் தான், ஓகேங்களா. அந்த பென்சில் மாரி இருக்க, மேக்ஸிமம் பென்சில் சைஸ் தான் இருக்குது. இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு RGBயே வரும், ஓகேங்களா. RGB வர இடம் இந்த ஒரு இடம் தான். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஒரு 13 மோட்ஸாக மாறிக்கலாம். ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் மாதிரியும், இல்லை எல்லா கலரும் ஒரே நேரத்தில் எரியிற மாதிரியும் மாற்றிக்கலாம். இதே மேலே டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் நம்மளுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. LED இண்டிகேஷன், ஹார்ட் டிஸ்க் LEDயும் சரி, பவர் LEDயும் சரி மேலே வந்துடுது. அதுக்கப்புறம் USB 3.0, இது ஒரு பெரிய ஹைலைட்னு சொல்லலாம், ஓகேங்களா. USB 3.0, ஏன்னா பேசிக்கான ஒரு கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.0 தான் USB கொடுப்பாங்க. இதில் USB 3.0 இருக்குது. ஆடியோ போர்ட்டு, ஓகேங்களா, மைக்குக்கு, ஹெட்செட்டுக்கு. அதுக்கப்புறம் நார்மல் 2.0 ஒரு USB போர்ட்டு. ஸோ பெரிய ஹைலைட்னால் இந்த 3.0 நம்மளுக்கு கேபினெட்லேயே வருது. இதே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ்ன்ற அவங்க நேம் கொடுத்துட்டாங்க. பவர் பட்டனு, அந்த RGBக்கான பட்டனு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேசிக் தான், நார்மலாக இருக்கிற கேபினெட் டோர் மாதிரி தான் இருக்குது. பெருசாக நார்மலாக ஒரு கேபினெட் டோர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு 2 சைட்லையுமே வரும். இந்த கேபினெட்டில் வித் சிஸ்டம் ஃபேனோடு வருது, ஓகேங்களா. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன் இவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த கேபினெட்டை, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வித் SMPS தான், ஓகேங்களா. ஒரு கேபினெட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே வித் SMPSும் இருக்குது, வித்தவுட் SMPSும் இருக்குது. ஒரு சில பேசிக்கான கேபினெட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வித்தவுட் SMPSல எடுத்துக்கலாம். அந்த ப்ரைஸ் இன்னும் குறையும், ஓகேங்களா. ப்ரைஸ் இன்னும் குறையும். ஸோ இது அடுத்த சைடு வியூ, இது ரைட் ஹேண்ட் சைடு வியூ இது. ஸோ இது பேக் சைடு வியூ. இது பார்த்தீங்கன்னா வித் SMPSன்றதுனால ஃபிங்கர்ஸோட SMPS நம்மளுக்கு இதிலே கொடுத்துருவாங்க. பேசிக்கான SMPS தான், வாட்ஸ் அதிகமாக உள்ள SMPS அப்படின்னால ஒரு பேசிக்கான SMPS தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த SMPS எனக்கு போதும், ஓகேங்களா. என்னோடய பர்சனல் யூஸுக்கு இதுவே போதுமானது. நான் ரொம்ப அதிகமாக யூசேஜ் எல்லாம் பண்ண போகிறதில்ல, ரொம்ப அடிஷ்னலாக ஹார்ட்வேரும் கனெக்ட் பண்ண போகிறதில்ல.
அப்புறம் நம்ம ஐஓ போர்ட்டுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபேன் சொன்ன பாருங்கள், இதுதான் அந்த ஃபேன். எக்ஸ்ட்ரா ஃபேன் இருக்குது. உங்களுக்கு உள்ளே இன்னும் கரெக்டாக தெரியும் ஃபேன் இருக்குதா இல்லைன்னு சொல்லி. இப்போ இந்த வியூவில் உங்களுக்கு பெருசாக தெரியல ஃபேன் இருக்கிற மாதிரி, ஆனால் ஃபேன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ்எம்பிஎஸில் ஒரு ஃபேன் வந்துடும். அது இல்லாமல் சிஸ்டம் ஃபேன் வந்து நம்மளுக்கு கேபினெட்லேயே வந்துடும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கான போர்ட்ஸுமே இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 2 ஹார்ட் டிஸ்க்கு 3 ஹார்ட் டிஸ்க்கு ஓகே. எஸ்எஸ்டி ஒரு 3 எஸ்எஸ்டி 4 எஸ்எஸ்டி ப்ளேஸ் பண்ணி கீழே அந்த இந்த கீழே பாட்டம் லெக்கை பாருங்கள், 4 இடத்துல 4 லெக்கு மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து வேறு லெவல்னு தான் சொல்லலாம். ஏன்னா பேசிக்கான கேபினெட்டில் இந்த லெக்கு மாரி நம்மளுக்கு வரவே வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த கேபினெட் தேயறதை வந்து கொஞ்சம் இது ஏன்னா கீழே இப்போ ஒரு டேபிள் மேலே வச்சாலும் சரி, இல்லை கீழே தரையில் வச்சாலும் சரி, இந்த லெக்கு இல்லை அப்படின்னா அந்த கேபினெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகினா அந்த ஸ்க்ராச்சஸ் விழுறதும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சரி. இது அந்த 4 லெக்கு கொடுத்துறதுனால அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த எஸ்எம்பிஎஸ் முன்ன சொன்ன மாதிரி எஸ்எம்பிஎஸ் இருக்குது பாருங்கள். பேசிக் எஸ்எம்பிஎஸ் தான். ஓகேங்களா? ஃபிங்கர்ஸோட காமா 401 பேசிக் எஸ்எம்பிஎஸ் இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள் என்ன எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து நம்மளுக்கு இதில் ஒரு யூசர் மேனலும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யூசர் மேனல் நம்மளுக்கு இதிலே வந்துடுது. வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னென்ன போர்ட் இருக்குது. ஸோ ஒரு பேசிக் வியூ வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. உள்ளே என்ன எதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட் டிஸ்க் ப்ளேஸ் பண்ணுற இடம், எஸ்எஸ்டி ப்ளேஸ் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான வியூ. அதுக்கப்புறம் ஒரு பவர் கேபிள். இந்த பவர் கேபிள் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இதில் மட்டமான பவர் கேபிள் கொடுப்பாங்க. இதில் வந்து ஃபிங்கர்ஸு பவர் கேபிள் வேறு லெவல்னு சொல்லலாம், நல்லாவே இருக்குது. அதுமாதிரி அந்த ஃபேன் சொன்ன பாருங்கள், ஃபேன் இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பவர் கேபிளை வந்து எடுத்துருவோம். பவர் கேபிளை தனியாக எடுத்துகிட்டு மற்ற கேபிள்ஸ் இருக்கும். அந்த ஃபேன் சைடில் இருக்கிற ஃபேனு இது கேபினெட்டோடு வருது. ஓகேங்களா? பேசிக்கான கேபினெட்டில் இந்த ஃபேன் வராது உங்களுக்கு. எஸ்எம்பிஎஸும் வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கான பவர் போர்ட்டு பவர் கேபிளும் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபிக்கான பவர் கேபிள். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டம் ஃபேன் எக்ஸ்ட்ரா ஃபேனுக்கான ஒரு பவர் கேபிளும் ஆர்ஜிபிக்கான ஒரு பவர் கேபிளும் இதிலே கொடுத்துருவாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம எஸ்எம்பிஎஸோட கனெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி 3.0 வருதுல, அதுக்கான போர்ட்டு, ஆடியோ போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டுலாம் எல்லா கேபினெட்லேயும் உங்களுக்கு பேசிக்காக வரது தான். இது யூஎஸ்பி 3.0க்கான போர்ட்டு இந்த கேபினெட்டில் மட்டும்தான் வருது. இதெல்லாம் நம்மளுக்கு 3.0 இருக்கோ அதெல்லாம் வரும். அதுக்கடுத்து நார்மலாக பேசிக்காக எல்லா கேபினெட்டில் வர மாதிரி பவர் சுவிட்சு, ரீசெட் சுவிட்சு, ஹார்ட் டிஸ்க் எல்இடி, பவர் எல்இடி, இந்த கேபிள்ஸ் தான். ஸோ இதில் இந்த கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.0, எக்ஸ்ட்ரா சிஸ்டம் ஃபேனு, எக்ஸ்ட்ரா ஆர்ஜிபி, அந்த ஆர்ஜிபிக்கான பவர் சப்ளை. இது 3 தான் இந்த கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்தது. நீங்கள் எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லாட்டு கொடுத்துருக்குறாங்க, கீழே ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க, சைடில் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு 4 எஸ்எஸ்டி, ஓகேங்களா, ஒரு 4 எஸ்எஸ்டி ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த கேபினெட்டில் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, அந்தளவுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க, அந்தளவுக்கு அந்த ஸ்க்ரூக்கான ஹோல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. 4 எஸ்எஸ்டி தாராளமாக நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த 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 இடம் பாருங்க, இது டேமேஜாக இருக்குது. டேமேஜ் இருக்குன்னா நான் எடுக்க சொல்லி நான் பார்த்துட்டேன். ஏன்னா என்னோடய கேபினெட் தான். என்னோடய கேபினெட்னா எங்களுக்கு கொரியர் போட்டு தான். இது எப்போ டேமேஜ் இருக்குன்னா கொரியர் போட சொல்ல, கொரியரில் அவங்க எடுத்து தூக்கி போடுறாங்கல்ல, ஓகேங்களா, எடுத்து கொரியர் போட சொல்ல அந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கும். டேமேஜ்னால் பெரிய டேமேஜ், பெருசாக நெசங்கிடுச்சு இல்லை பெருசாக உடஞ்சிருச்சு அப்படிலாம் இல்லை, லைட்டாக நசங்கிருக்கு. ஓகேங்களா? அந்த தகரன்றது லைட்டாக இதுவாக இருக்குது. அது என்னோடய யூசேஜ்ன்றதுனால நான் பெருசாக இல்லை. இதே கஸ்டமருக்குன்னா நாங்கள் ரீப்ளேஸே போட்டுருவோம், ரீப்ளேஸ் போட்டு வேறு எடுத்துருவோம். என்னோட யூசேஜ்ன்றதுனால அது பெரிய டேமேஜும் இல்லை. பெரிய டேமேஜ் இருந்தால் தான் நான் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் போட்டுருவேன். சின்ன டேமேஜ்ன்றதுனால நானே அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு இது நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் திருப்பி அனுப்பிச்சாலும் அவங்களுக்கும் அது லாஸு அந்த மாதிரி தான் ஆகும். இது என்னோடய யூசேஜ்ன்றதுனால எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்க்ரூ பாக்கெட் பார்த்திங்கன்னா எல்லா கேபினெட்டுமே நம்மளுக்கு ஸ்க்ரூ பாக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்க்ரூஸும் இருக்குது பாருங்கள். பவர் கேபிளும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ஆர்ஜிபி கேபினெட், ஓகேங்களா, மதர் போர்டெலாம் கனெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே இந்த ஃபேனையும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன், இந்த ஆர்ஜிபியும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும் இந்த ஸ்க்ரூ பாக்கெட்டை வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? அந்த ஸ்க்ரூ பாக்கெட் எடுத்துலாம். இந்த ஸ்க்ரூ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுவோம், மதர் போர்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, வேலை என்னென்ன நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ இது எல்லாத்துக்கான ஸ்க்ரூ வந்து நம்ம கேபினெட்டில் தான் கொடுப்பாங்க.
உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு எல்லா ஸ்க்ரூவுமே இந்த ஒரே ஒரு பேக்கெட்லேயே வந்துடும். இந்த ஒரு சிஸ்டத்துக்கு இந்த ஒரு பாக்கெட் வந்து தாராளமாக போடுவாங்க. அது எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூவோட தான் கொடுப்பாங்க. கரெக்டாக ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் நீங்கள் போடணும், கரெக்டாக ஒரு எஸ்எஸ்டி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து தாராளமாக போதுமானது. ஒரு சிஸ்டம் அசெம்பிள் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொடுக்குற ஸ்க்ரூ வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ நாங்கள் போட்டு ஒரு பேசிக்கான சிஸ்டம் அசெம்பிள் பண்ணுறோன்னா அதெல்லாம் இந்த ஸ்க்ரூ போட்டு எல்லாம் போட்டு எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்க்ரூவாவது பாக்கி இருந்துடும். ஓகேங்களா. ஒரு கேபினெட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஒன்று வித் எஸ்எம்பிஎஸ், வித்தவுட் எஸ்எம்பிஎஸ். அப்புறம் அந்த ஃபேன் சிஸ்டம் ஃபேன் வருது பாருங்க, வித் ஃபேன் வித்தவுட் ஃபேனு. அதேமாதிரி ஆர்ஜிபி கேபினெட்டா, பேசிக் கேபினெட்டா. அதேமாதிரி ரொம்ப இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஓரளவுக்கு மீடியமான கேபினெட், ரொம்ப பெரிய கேபினெட்டும் கிடையாது, ரொம்ப சின்ன கேபினெட்டும் கிடையாது, ஒரு மீடியமான கேபினெட்டுன்னு சொல்லலாம். தாராளமாக பார்க்குறதுக்கு பெரிய சிஸ்டம் இருக்கிற மாதிரியே தெரியும். ஓகேங்களா. அதேமாதிரி ஆர்ஜிபியும் இது ஒரு சின்ன லைட்டு தானே அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு ஆன் பண்ண சொல்ல இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து வந்து நம்ம எஸ்எம்பிஎஸோட கேபிள்ஸை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. நம்ம ஒரு சுவிட்ச் போர்டில் வச்சு எஸ்எம்பிஎஸ் டெஸ்டர், இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் டெஸ்டர் நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. எஸ்எம்பிஎஸ் டெஸ்டரை வச்சு நம்ம அப்படியே ஆன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு லைட் எரியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிச்சிடுறேன். இந்த கேபினெட் தேவைப்படுறவங்களும் சரி, இல்லை சிஸ்டம் அசெம்பிள் பண்ணணும், சிஸ்டம் பில்ட் பண்ணணும், பிசி பில்டு பண்ணணும்னு தாராளமாக நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரத்துலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பிசி பில்டு பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. இல்லை ஏதாவது அசசரிஸ் தேவைப்படுதுனாலும் சரி, ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கேருந்து கொரியர் பண்ணிட்டுருவோம். காஞ்சிபுரத்தில் இருக்குன்னா வித் கேஷ் ஆன் டெலிவரியோடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணியே பார்ப்போம். அந்த முன்னாடி இருக்கிற ஆர்ஜிபியும் சரி, அந்த எஸ்எம்பிஎஸ்க்கான ஃபேனும் சரி, சிஸ்டம் ஃபேனும் சரி, எந்த அளவுக்கு நான் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்டேன். ஆர்ஜிபியுமே நான் எஸ்எம்பிஎஸோட கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா ஃபேனையும் பார்த்தீங்கன்னா நான் எஸ்எம்பிஎஸோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ஜிபியும் எனக்கு ரன் ஆகும், ஆர்ஜிபி லைட் வந்து பிளிங்க் ஆகும், இந்த சிஸ்டம் ஃபேனை வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ சுவிட்சு போட்டோடனே பாருங்கள் நம்மளுக்கு ஏன்னா நம்ம மதர் போர்டெலாம் இல்லை, டேரெக்டாக எஸ்எம்பிஎஸில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் ஆன் பண்ணோன்னே இந்த எஸ்எம்பிஎஸ் டெஸ்டரில் லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டேன். நல்லா பார்த்துங்க, எஸ்எம்பிஎஸ் டெஸ்டர் வந்து ஒர்க்கிங். ஸோ எஸ்எம்பிஎஸ் வந்து பவர் கொடுத்தாச்சு. இந்த சிஸ்டம் ஃபேன் ரன் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா. சிஸ்டம் ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, எஸ்எம்பிஎஸ் ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த ஆர்ஜிபி உங்களுக்கு காட்டுறேன். வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு சின்ன எல்இடி தான், ரொம்ப பெரிய எல்இடிலாம் இல்லை. ஆனால் அந்த சின்ன எல்இடி வந்து ஒரு ஆர்ஜிபி கேபினெட்டுக்கு எப்படி சொல்கிறேன், அது நேரில் பார்க்க சொல்ல உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அந்த ஆர்ஜிபி ஏன்னா நம்மளுக்கு சுற்றி ஃபேன் இருக்கணும், சுற்றி எல்லா பக்கமும் லைட் இருக்கணும், பெரிய லைட்டாக இருக்கணும். அப்போ தான் அது ஆர்ஜிபி கேபினெட் இல்லாமல் இந்த ஒரு லைட்டு இருந்தாலே இது ஆர்ஜிபி கேபினெட் அப்படின்ற அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது. நான் உள்ளே போகிற மதர் போர்டெல்லாம் இது நான் கேமிங்காகலாம் யூஸ் பண்ணலாங்க. என்னோடய பேசிக் யூசேஜ் தான். பேசிக் யூசேஜ் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான் நான் இந்த சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறேன், என்னோடய ஓன் யூஸுக்கு. எனக்கு இந்த லைட் இது வந்து பிடிச்சிருந்தது, பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் வெளியே இதை அசெம்பிள் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு கஸ்டமருக்கு அசெம்பிள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கேபினெட்டை பார்த்துட்டு எனக்கு இந்த கேபினெட் தான் வேணும்னு சொல்லி ஒரு 2-3 பேர் ஆர்டர் பண்ணாங்க. ஓகேங்களா. சிஸ்டம் நீங்கள் எது வேணாலும் போடுங்க, ஆனால் கேபினெட் இது தான் வேணும்னு சொல்லி ஒரு 2-3 பேர் ஆர்டர் பண்ணாங்க. இந்த மோட்ஸ் பாருங்கள், மோட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த சிங்கிள் ஒவ்வொரு கலராக எரிய சொல்லியும் சரி, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி மொத்தமாக கலர் வர சொல்லியும் சரி, வேறு லெவலாக இருந்தது. ஸோ இந்த கேபினெட் தேவைப்படுறவங்களாம் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. பிசி பில்ட்டு உங்களுக்கு தேவையான பிசி பில்ட்டு, அதுவும் கம்மியான ப்ரைஸில் பெஸ்ட்டான ஆஃபரில் போய்ட்டு இருக்குது. இப்போ நியூ இயர் ஆஃபரில் போய்ட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. இதை தவிர்த்து நான் வேறு எதனா இந்த கேபினெட்லாம் சொல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது எதனா இருந்தாலும் தாராளமாக கீழே ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சிஸ்டத்தில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை சிஸ்டம்ஸ் இந்த கேபினெட் சம்மந்தமாக எதனா டவுட்ஸ் இருந்தாலும் சரி, தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சிஸ்டம் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.